அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே அப்பேற்பட்ட இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குளு குளுன்னு எப்படி பாருக்கு, எப்படி இருக்கு, குளு குளுன்னு இருக்கணும்லங்க. இடம் குளிர்ச்சியான இடம் அல்லவா, மலையும் மலை சார்ந்த பகுதி, அப்பேற்பட்ட குறிஞ்சி நில பகுதி. இந்த குறிஞ்சி நில பகுதியை பார்க்கும் பொழுது அந்த மலரே குறிஞ்சி மலரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? மலரே குறிஞ்சி மலரே, மலரே குறிஞ்சி மலரே, அலைகள் சூழ நீ வளர்ந்தாய், நிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே,
ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பாருங்க கண்ணாடியா இருந்துட்டாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே நாடகமாயா நடந்துச்சு. உண்மையிலே நல்லா இருக்கு. நீ சிரிச்ச முகமா உட்காந்துருக்கீங்க, நல்லா இருக்கு. ஏன்னா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை, நல்லா இருக்கு. நன்றி. அற்புதமான இசைக்கலைஞர்கள், உண்மையிலே சொல்றேன், இங்க வந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இந்த இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டும் தான் விடுகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. காப்பாத்துங்க தெய்வமே. வள்ளியார் அடிக்கும் மதுரை சேர்ந்த கலையரசி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு பொன்னாடை போற்றி மகிழ்ந்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்ற விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் மற்றும் புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு மாமா மரியாதைக்குரிய எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கொட்டி வரும் நகைச்சுவை நடிகருமாகிய சம்பகுணம் சண்முகராஜா அவர்கள் சார்பும் நன்றி 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 நன்றி. எனது வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். நாடகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா யார் கையில இருக்கு அப்படின்னா நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணும்லப்பா. நாடக அமைப்பாளர் யாருப்பா? அன்பு மாமா மரியாதைக்குரிய சம்பங்குளத்தை சேர்ந்த சண்முகராஜா அவர்கள். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்களா மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்களா வந்திருக்காங்க. இருக்கட்டும். அதுலயும் பாருங்களே கலை வந்துட்டாலே கல்லகலன்னு இருக்கணும். ஆமா அப்படி இருக்கணுமா? இருக்கட்டும். மும்மூர்த்திகள் உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இங்க வீடியோ கவரேஜ் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர்கள் 3 பேருக்குமே நன்றி 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 நன்றி. இடத்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். இருந்தாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓம்கார பொருளின் நுட்பொருளாய் விளங்கி ரீங்கார தொடியுடன் ஈசனாரின் ஒரு சகிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூர் நல்வணங்கு மாண்டவா. முருகா ஆறுமுகமும் 12 கையும் தீலும் புனிந்த மெய்யும் ஜெபமெல்லாம் புகழ்பெற்ற சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவணபவனி சண்முகநாதனே வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். வெள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லுடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதி பெருமை எனும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் மீது நான் முருகனுடைய திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வேண்டியவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வேண்டியவா. பாவடி வீரனி வர வேண்டும் மயில் மீது முருகை
வேண்டிச்சல் மிக்க மந்திரமில்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டியது இருக்கணுங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. என்ன மாமா கிட்டாத்து இருக்க? என்னமா அப்புறம் கிளம்பிடுவோமா? இங்க இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியும். ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போய்த்தானே ஆகணும். அப்பா எங்க போய் சொல்லியிருக்காரு? திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளும் சோ ஆளும் சோ அடி சோ சோ சோனு நெயில் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்று வர்ணவ பொருளை உச்சரித்து வானமாடி வரும் வரவேலை கானத்தால வரட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடித்து பெண்கள் திணை காவல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாருங்களேன், அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையாங்க. ஆக 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சத்திவேல் முருகனுக்கு அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் திணை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்றிக்கடன் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. என்னங்க வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காதலையும் பார்க்கணும்ல. இந்த என்ன காதல்னா காதல் தெரியாதா உங்களுக்கு? என்னங்க அப்படி சொல்லிவிட்டீங்க போங்க. இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது எத்தனை தெரியுமாங்க? என்னுடைய வயது அப்பதாங்க 12ல இருந்து 13 ஆரம்பமே. பாருங்களேன். ஆமா பருவ வயசு. ஆமாங்க. ஏங்க அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. ஆசை இல்லாம மனிதன் அரை மனிதன் இருக்காங்கல்ல, எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை இருக்கு. அப்பேற்பட்ட ஆசைகள் இருந்துட்டாலும் என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் சொல்லணும்லங்க. அப்ப என்னுடைய காதல் என்ன, என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் சொல்லிடுவா. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? வருவாரு 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 வருவாரு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முருகன் சரியா ஒரு 8 மணிக்கு வெளியில வந்துருவாரு. ஒரு ஊருக்கு போயிருவாரா? இல்லப்பா, ஆனா அதாவது சொல்லிட்டு போயிட்டு என்னைய 3 மணிக்கெல்லாம் வெளியில விட்டுறணும் சொல்லிட்டு வர போயிருக்காரு. அதிகபட்சம் 3:30 வெளியில வரட்டு பாத்துக்கிறோம். ஆக வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா நினைத்து கொண்டே இருக்கிறேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்ங்க? தெய்வீக காதல், ஆன்மீக காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் இருந்தும் அப்படி வா 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 வான்னு நஞ்சரையில சில 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 விட காத்து பக்க வேற வேற முருகுது நாத்து. சில 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 விட காத்து பக்க வேற வேற முருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு கருப்படிக்குது வடிவது பாட்டு. முதலீசோ ஒரு காசோ அந்த காத்து நாத்து நீரானவா பாமணி. சில 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 விட காத்து பக்க வேற
கண்களாய் போற்றக்கூடிய பசுமன் ஓனாமுத்துராமலிங்க தேவரையா புகழை பாடிவிட்டு பின்பு கதைக்கு செல்வோம். நம்ம நாடகம் ஏத்துனே நல்லா தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகன் சீமையிலே எங்கள் தேவர் மகன் சீமையிலே 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 நல்ல மிகுந்தவரா தெரிஞ்சுக்க ராஜா தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்க ராஜா நல்ல மிகுந்தவரா தெரிஞ்சுக்க ராஜா தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்க ராஜா தென்பாண்டி நாட்டிலே சேதுபதி குமியிலே சேதுபதி குமியிலே குமியிலே
நல்லா தட்ட வேண்டியதானே. என்ன நம்ம ஐயா புகழ் தானே, ஐயா பாடல் தானே பாடுறேன். நான் ஆளுமா டோலுமா நான் படிச்சுக்கிட்டு நிற்கிறேன். கொடுமையாய அது சரி. ஆளுமா டோலுமா அப்படின்னு பாடினா தட்டியிருப்பீங்க. அது சரி. எனக்கு நானும் உட்காந்துருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரியலையே இந்த கொடுமையாய. சரி இருக்கட்டும். ஏன்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணுங்க. போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னு வந்து யார் யாருக்கு போட்டி? வந்திருக்கக்கூடிய நண்பு மாமா கிட்ட திருக்க உங்களுக்கு எனக்கு போட்டியா? போட்டியா கிடையாதுங்க. ஆக நம்ம இருவருக்குள்ள எதுக்குங்க போட்டி? போட்டி போடுறதுக்குன்னே கூடவே நம்ம ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க. சேட்டை பிடிச்ச ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள். ஏன்னா பாட்டுக்கு உகர்ந்தவர் நாரத மகாமுனிவர்னுவாங்க. அது அவரை மட்டும் தான் சாரும். ஆமா பாட்டு சரி சரி பேசுவார்ல. நல்ல என்னம்மா பேசுவாரா? எப்படி பேசுவாரான்னு கேட்டேன். நல்லா பேசுவார், பேசி பார்க்கலாம். நல்லா பேசுவாரா? நானும் நல்லா பேசுவேன். எங்க பார்க்கலாம். சரி வெளியில வர. ஆனா கொஞ்சம் சேட்டையாமலப்பா. என்னம்மா பண்ண திமுறாமல நிறைய படிச்சு மஞ்ச கொழுப்பாமலையா வரட்டு. நான் வந்துட்டாருல கரைச்சிடுறேன் இன்னைக்கு. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களா, வள்ளி கலை அரசியா? ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னப்பா திறமை இருக்கு? வள்ளி கலை அரசுக்கு என்னையா திறமை இருக்கு? இந்த கொடுமையா கழகம் உண்டு, கழகம் உண்டு, நிச்சயம் கழகம் உண்டு. எப்ப அந்த கூட்டம் இருப்பீங்களா? எந்திரிச்சு போயிருவீங்களா? அதெல்லாம் இருப்பாங்க இருப்பீங்களா? அண்ணே நீங்க பாருக்கடல்ல பள்ளி கொண்டான் இருப்பீங்களா? கட்டில்ல படுத்துக்கிட்டு போன வாரம் வந்த வள்ளி நாயகி என்னமோ பாடுறது சரியில்லைன்னு சொன்னீங்களாமே. லவ் பாட்டா பாடணுமா? சரி இருக்கட்டும். தாய்மார்கள் அந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியானு சந்திக்கணும்லங்க. ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவ வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யாருன்னு நாரத மகாமுனிவர். கீரில 14 லோகத்தை பயிற்றக்கூடியவரே, முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அவர் செவியால கேட்டுக்கொண்டே இருப்பாரு. வள்ளியில வரட்டும். சந்திப்பதற்கு முன்பதாக இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? முனீஸ்வரன். சும்மா சொல்ல வேண்டிய. சரி இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் அந்த ஐயப்பன் மீது ஒரு பாடலை பாடிட்டு நீங்க சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே, சுவாமி சரணம் ஐயப்பா, ஓ சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. இங்கே மனதிலே சங்கடம், இங்கே மனதிலே ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தன மணக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது
சுவாமி சரணமையப்பா. கை கட்டி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி அப்பா. சாமி சரணமையப்பா. ஐயப்பன் பாடலை பாடிய சகோதரிக்கு அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் சாயுடி